இல்லை, தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் என்பது அது மட்டுமே போதாது. இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் தான் பதவி விலக வேண்டும். இந்த வினாத்தாளுடைய கசிவு, அந்த வினாத்தாள் வெளியேற்றம் ஆயிருக்கு அப்படின்னா அதற்கு ஒட்டுமொத்த நிர்வாகம் தான் காரணம். அதாவது இன்னைக்கு தொழில் திருமாவளவனா இருக்கட்டும், இல்லை வன்னியரசா இருக்கட்டும், அவங்களுடைய மனசில் இருக்க வன்மத்தை பாருங்களேன். நீட்டு பிரச்சனைக்கு பொறுப்பேற்று நம்ம அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அது மட்டும் போதாதான், மோடி அவர்களும் ராஜினாமா பண்ணணுமா. அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடரணும் தான் இவங்களுடைய எண்ணமா. எப்படி இருக்கு பாருங்க. வன்னியரசன் சொல்றாரு, நான் கேட்குறேன், நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்போது காங்கிரஸ் அதில் தான் இருந்தாங்க. காங்கிரஸ் மேலே இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஏதாவது ஒரு அமைச்சர் காங்கிரஸ் பீரியடில் ராஜினாமா பண்ணாங்களா? ஏன் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் 40 பேர் பெற்றோர் விஷச்சாராயம் குடிச்சு சேர்த்தாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டாலின் ராஜினாமா பண்ண சொன்னீங்களா? நான் கேட்குறேன், தலித் மக்களுக்கு போராடுறேன்னு சொல்கிறீங்களே, இன்னைக்கு வரைக்கும் வேங்க வெயிலில் குடி தண்ணியில் மலத்தை கடந்தவங்க யாரும் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? கண்டுபிடிச்சிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், சரிங்களா? வன்னியர் அண்ணன் சொல்கிறார், தலித் மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் எதிரானதான் நீட்டு, அவங்களால படிக்க முடியாதுன்றாரு, வாய்ப்பு கிடைக்காதுன்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வரலாறு தெரியல. தோடர் பழங்குடி மாணவி நீட்டு சிங் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியுமா? முதல் அட்டம்லே அந்த மாணவி நீட் தேர்வுக்கு தேர்வானாங்க, பரீட்சையில் பாஸ் ஆகிட்டு. இன்னைக்கு மருத்துவம் பயின்றுட்டு இருக்கா, கல்வியில் தேர்வான முதல் மாணவி அவங்க. இதை மறுக்க முடியுமா? வன்னியரசு கிட்ட கேட்குறேன். சரி, இவ்வளோ பேசுறீங்களே, பேசாம தனியார் மருத்துவக் கல்லூரி எல்லாம் அரசு உடைமை ஆக்கிடுவோம். இன்னும் நிறைய சீட் எல்லாம் கிடைக்கல, எவ்வளோ ஏழை மாணவிகளுக்கெல்லாம் கிடைக்கும், மாணவ மாணவிகளுக்கு. இதை உங்களால சொல்ல முடியுமா? எவனாவது ஒருத்தன் பேசுவாங்களா? அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கேட்குறேன். நீங்கள் மோடி அவர்களை பதவி விலக சொல்றீங்க.